இந்த கலிமாவை அல்லாஹு தாலா 3 விதமாக குர்ஆனில் பயன்படுத்துகிறான். 3 விதமாக குர்ஆனில் பயன்படுத்துகிறான். அடியார்கள் சொல்லக்கூடிய கலிமா, நம்மெல்லாம் சொல்லக்கூடிய கலிமா, நம்மெல்லாம் சொல்லக்கூடிய கலிமா. நபிமார்கள் சொல்லக்கூடிய கலிமா, அல்லாஹ் சொல்லக்கூடிய கலிமா. இதை 3ஆக பிரிக்கிறாங்க முஃபஸ்ஸிரீன்கள். இந்த கலிமாவை என்ன செய்கிறாங்க? 3ஆக பிரிக்கிறாங்க. அடியார்கள் சொல்லக்கூடிய கலிமா அது என்ன? நபிமார்கள் சொல்லக்கூடிய கலிமா அது என்ன? அல்லாஹ்வே சொல்லக்கூடிய கலிமா அது என்ன? ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு வெயிட், ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு வசன் கொடுக்குறான் அல்லாஹு தாலா. புரியுதா? இப்போ அடியார்கள் சொல்லக்கூடிய கலிமா லா இலாஹ இல்லல்லாஹ். அடியார்கள் சொல்லக்கூடிய கலிமா என்ன? லா இலாஹ இல்லல்லாஹ். இதுவும் குர்ஆனில் தான் வருது. அல்லாஹ்வை தவிர வேறு இலாஹ் கிடையாது. அல்லாஹ்வை தவிர வேறு இலாஹ் கிடையாது. மஅபூத், வணக்கத்திற்கு தகுதியானவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை. இது அடியார்கள் சொல்லக்கூடிய கலிமா. அல்லாஹ்வை தவிர வேறு இலா கிடையாது, இலா கிடையாது.